இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி, நிறைய பேர் மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நம்ம என்னென்ன காம்பவுண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு இருக்கும். இந்த பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டம் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீன் லொக்கேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து கெப்பாசிட்டர், அதேமாதிரி ஆர்னு லொக்கேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ரெசிஸ்டர், யூனு மென்ஷன் பண்ணிடுறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசி தான். ஸோ இந்த பிசிபிலேருந்து சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக்கு, ரீசெட் பின், இந்த மாதிரி நிறைய பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டர்லாம் வந்து ஜெயின் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பிரிண்டர் சர்க்யூட் போர்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியை தான் வந்து சால்டர் பண்ண போகிறோம். பார்க்கறது ஐசி மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சென்சார். இந்த ப்ரெஷர் சென்சாருடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சிங் த ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் வந்து சென்ஸ் பண்ணுறதா இதனுடைய ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த 4 லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ப்ளோயரை வச்சு நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். டியூசரை வச்சு இந்த ப்ரெஷர் சென்சாரை அதை நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோன்னு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரெஷர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட்னு இருக்கும், அதேமாதிரி பிசிபிலையும் ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை பார்த்து தான் நீங்கள் காம்பவுண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா ஐசியும் கரெக்டாக வந்து சால்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணக்குள்ளே பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக தானே ஹீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ப்ரெஷர் சென்சார் வந்து சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது. ஸோ 3 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 4த்து. ஸோ 4த்து நான் வந்து சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். டியூசரை வச்சு நீங்கள் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னோட்டெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் இருந்ததுன்னா அந்த ஷார்ட்லாம் வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய சால்டரிங் ஐயனை வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டாக வந்து எடுத்துகிற மாதிரி இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.